இன்றைக்கி ஒரு தலைப்பு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அந்த தலைப்பின் பெயர் என் கூட இன்றைக்கி சொல்லுங்கள். கோபத்தால் வரும் சாபம். சொல்லுங்கள். எந்த அளவுக்கு நாம் கோபப்படுகிறோமோ அது முடிவு சாபத்தில் தான் போய் முடியும். யாரெல்லாம் ரொம்ப கோபப்படுறாங்களோ பாருங்கள், அந்த குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்காது. எப்போ பாரு கோவப்பட்டுக்கிட்டு எப்போ பாரு கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அங்கே பிள்ளைங்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. சரி, இந்த அம்மா எப்போ அப்படி தான் கத்தின்னு இருக்கோம், இந்த அப்பா எப்போ அப்படி தான் கத்துவார். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த நேசம் அவங்களுக்கு புரியாமல் போயிடும். நம்ம ரொம்ப அன்பு நேசம்லாம் அவங்களுக்கு கொடுக்க பார்ப்போம், அது அவங்களுக்கு விளங்காமல் போயிடும். எல்லாத்துக்கும் கோவப்படுறது, எல்லாத்துக்கும் கத்துறது, எல்லாத்துக்கும் கூச்சல் போடுறது, சின்ன சின்ன காரியத்தை கூட சிலர் கத்துவாங்க பாருங்கள். அதன் முடிவு சாபத்தில் தான் போய் முடியும். அதன் முடிவு ஆபத்தில் தான் போய் அது முடியும். சர்ச்சில் கூட பாருங்களேன், டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. அநேக ஆண்டுகளாக நாம் அவங்களோட தான் இருந்திருப்போம். ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கும், உடனே தாறுமாறாக முடிவு எடுத்துருவாங்க. உடனே படிகளை தூத்திடுவாங்க, என்னென்னமோ சொல்லிடுவாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் பாஸ்டர் எப்படி இருக்கணும்னா, எனக்கு அவர் எப்பவும் அவைலபிளாக இருக்கணும். நான் ஃபோன் பண்ணுறப்ப எடுத்துடணும், நான் வானா வந்துடணும், நான் கூப்பிட்டா வந்துடணும். எல்லாருக்குள்ளேயும் அது இருக்குது. பாஸ்டர் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது. என் பையன், என் பொண்ணு, என் வீட்டுக்காரு, என் மனைவி, என் பசங்க எல்லாம் தப்பு பண்ணலாம். பாஸ்டர் பையனோ பொண்ணு அப்படி திரும்பி பார்த்துட்டாங்கன்னா உலகமாக பாவம். அவங்க மனுஷங்கன்றது உங்களுக்கு புரியல பாருங்கள். பாஸ்டரும் ஒரு மனுஷன், அவங்க சந்ததி மனைவி பிள்ளைங்களும் ஒரு மனுஷங்க. என் கணவர் எங்கன்னா போகலாம், என் மனைவி என்னென்னா பண்ணலாம், என் பிள்ளைங்க என்னென்னா பண்ணலாம், எதனா பண்ணலாம், அது கவலை இல்லை. ஆனால் பாஸ்டர் இப்படி அப்படி திரும்பி பார்த்துட்டாருன்னா, ஜிஆர்டியில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், பாலாச்சன். எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு. நான் அப்பப்போ கேட்பேன், ஏதாச்சும் ஜாப் இருக்கா சொல்லுங்கன்னு. யாருக்குன்னுவார். சர்ச்சில் 2-3 தம்பிங்க தங்கச்சிங்க இருக்காங்க, ஒரு ஜாப் சொல்லுங்கள். ஒரு நாள் சொன்னார், செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன், நீங்கள் மார்னிங் ஒரு 11 o'clock வாங்க அப்படின்னு. இப்போ அவர் வந்து செம்பியம் போயிட்டார். அந்த பக்கம் போகிறப்ப நான் அவரை பார்த்துட்டு வரோம். நல்ல அற்புதமான ஆண்டவர் அறியாதவர், நல்ல ஒரு நண்பர். ஏசப்பா பாட்டெலாம் அவ்வளோ அழகாக பாடுவார், ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பண்ணிட்டு போயிட்டேன், இந்த ஜேஆர்டி போயிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற. அவர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற. நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம சர்ச்சை சார்ந்த 3 பேர் பார்த்துட்டேன். அவ்வளோதான். வெளியே வந்து ஐயா நகை வாங்குறாரு, கோல்டு வாங்குறாரு. இவங்க எதுக்கு வந்தாங்க? என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எதுவுமே செய்யக்கூடாது. என் ஒரு சின்ன எறும்பு என்னுடைய மேலே உட்காந்து அது பெருசாக ஃபோக்கஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்க மேலே பெரிய வண்டு உட்காந்துனா தட்டி விட்டுருவாங்க. எதையாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா உடனே கோபப்பட்டுருவாங்க, உடனே முடிவு எடுத்துருவாங்க. நிதானம் அவ்வளோ தேவை பாருங்க. பொறுமை எல்லா விஷயத்துக்கும் தேவைப்படுது. ஸோ உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார். ஒரு குறள் இருக்கு, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வால் பொறுத்தல் தலை. ஒரு நிலத்தை ஒரு மனுஷன் தோன்றான், மண்வெட்டி போடுறான், கடப்பரை போடுறான். நிலத்தின் மேலே நின்று தான் அந்த நிலத்தை தோன்றான். நிலம் அவனை தாங்குகிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. உங்கள் பொறுமை எந்த அளவுக்கு வாழ்க்கையிலே பொறுமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு முன்னேற்றமும் மேன்மையும் கிடைக்கும். இவங்களை திட்டணும், அவங்கள சண்டை போடணும், என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அவங்க, ஆனால் பதிலுக்கு அவங்களுக்கு பேசணும், பதிலுக்கு அவங்களுக்கு நான் செய்யணும், அவங்கள விடக்கூடாது. இந்த ரிவெஞ்சு, இந்த என்வி, இந்த கோபம், இதெல்லாம் வந்து பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். சில நேரத்தில் பெரிய இழப்புகள் வந்துடும். ஆகவே நான் ஜெபம் பண்ணுறப்போ சர்ச்சில் இருந்து போனவங்க எல்லாரையும் பார்ப்பேன், எந்த ஒரு காரணமும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கோபம். இது எப்போ தீரும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு 4-5 வருடங்க கேட்டு எல்லாத்தையும் தீர்ந்துட்டு திரும்பி பொறுமையாக வருவாங்க. அப்போ எவ்வளோ லாஸு, எவ்வளோ மன உளைச்சல், எவ்வளோ மன கஷ்டம். ஆகவே தான் இன்னைக்கு தலைப்பு நமக்கு என்ன, கோபத்தால் வரும் சாபம். ஒரு முக்கியமான நபரை நாம் பார்க்கிறோம்.
ஒரு மனிதர், லேவி கோத்திரத்தில் பிறந்த ஒரு ஊழியர். அவர் அழகான குழந்தை. அந்த குழந்தை வளர்ந்து 40 வருஷம் அரண்மனையில் இருந்துச்சு. இனப்பற்று கொண்டு தன் இனத்தை சார்ந்தவ ஒரு நபரை இன்னொருத்தன் அடிக்கிறாங்கிறதுக்காக அவனை கொன்று போட்டு இன்னொரு ஊருக்கு ஓடி போறார். அந்த ஊரில் 40 ஆண்டுகள் அவர் இருக்காரு. இந்த 40 ஆண்டுகளும் அவர் என்ன செய்கிறாருன்னா, ஆடுகளை மேய்ப்பது தான் அவருடைய வேலை. அந்த ஊரில் ஆண்டவரை அறியாத ஒரு நபருடைய மகளை திருமணம் பண்ணி கொண்டு 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். ஒன்று பேர் கெர்சம், இன்னொன்று பேர் எலியேசர். 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். 40 ஆண்டு காலம் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் முச்செடியின் நடுவிலே ஒரு நெருப்பு எரிகிறது. எரிகிற நெருப்பு எரிகிறது, ஆனால் அவிழ்ந்து போகவில்லை, சாம்பலாய் மாறவில்லை. அந்த செடி ஃபுல்லாக எரியல, கருமையாக மாறல, செடி பச்சையாக இருக்குது, ஆனால் நெருப்பு எரியுது. என்ன அப்படின்னு கிட்ட போகும் பொழுது அப்படி கர்த்தர் சொல்கிறாரு, நீ எனக்கு இனிமேல் நீ சொந்தக்காரனாக மாறிடுற, ஆகவே உன் காலில் இருக்கிற செப்பலை கழட்டுன்றப்போ தேவன் அவருக்கு முச்செடியின் நடுவிலே காட்சி கொடுக்கிறார். நமக்கு அது வேத ரீதியாக முச்செடி, ஆனால் இந்த வேதம் எழுதிய ஆராய்ச்சியாளர்கள் அதை மெனோரா என்று சொல்லுகிறார்கள். 7 குத்து விளக்கின் மத்தியிலே கர்த்தர் மோசேக்கு காட்சி கொடுத்தார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதனாக இருந்த அவர், அங்கே இருந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன கிடைக்கிறது? உன் ஜனங்கள், என்னை ஆராதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த ஜனங்கள் எகிப்திலே 430 ஆண்டுகளாக கஷ்டப்படுகிறார்கள். அவங்க 430 ஆண்டுகள் அங்கே இருப்பார்கள் என்று நான் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தேன். 430 ஆண்டு கழித்து அவர்கள் வருவார்கள் என்று நான் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தேன். அந்த காலகட்டம் முடியுது, நீ போ என்று 80 வயதிலே 40 ஆண்டுகள் வரை அரண்மனையில் இருந்த ஒரு மனிதர் 41ஆம் ஆண்டிலிருந்து 80 வயது வரை மீதியான் தேசத்திலே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து தேவனுடைய வெளிப்பாட்டை தரிசனத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மீண்டும் என் ஜனங்கள் எங்கே இருக்கிறார்களோ அடிமைகளாக அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு தேவன் சொன்ன வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அந்த ஊருக்கு போறாரு. அங்க போய் பெரிய ஒரு ராஜா, வல்லமை படைத்த ஒரு ராஜா, பார்வோன் என்று சொன்னால் சூரிய கடவுளின் மகன் என்று அர்த்தம். அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் என்ன பாட்டு பாடுவாங்க? உலகம் பிறந்தது உனக்காக பார்வோன், நைல் நதிகள் ஓடுவது உனக்காக பார்வோன், பெண்களாகிய நாங்கள் மலர்ந்தது உமக்காக பார்வோன், இந்த நாடே உமக்காக தான் பார்வோன் என்று பாடுவார்கள். அது மாத்திரம் இல்லாமல் 10 வாதைகள் அந்த ஊருக்கு வந்தது. எகிப்துக்கு 10 வாதைகள் வந்தது. இந்த 10 வாதைகளும் எகிப்தினுடைய 10 கடவுள்கள், அவர்கள் வணங்கின தெய்வங்கள். இந்த எகிப்து மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பார்வோன் கிட்ட என்ன பேசிப்பாங்கன்னா, இரவிலே இந்த 10 தேவதைகள் எல்லாம் வந்து பார்வோன் கிட்ட பேசும். பார்வோன் கிட்ட பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாவற்றும் கேட்டுவிட்டு பார்வோன் நம்மை அழகாக அரசாளுகிறார் என்ற ஒரு சூப்பர் பவர் கண்ட்ரி,
அவ்வளவு அற்புதமான ஒரு நாட்டை சார்ந்தவர் பார்வோன். அவர் தலையில பாம்பு சின்னமா இருக்கும். அதிகாரத்தை அது காட்டும். ஆகவேதான் உன்னுடைய பாம்பு அந்த வல்லமை ஒன்றுமே இல்லை என்று அதை காண்பிப்பதற்காக தான் முதல்ல மோசே போய் பார்வோனை சந்திக்கும் பொழுது மோசேயின் கோல் பாம்பாக மாறும். பாம்பாக மாறினோனே பார்வோன் சிரிப்பார். ஏன் சிரிப்பாருன்னா, அது என்னுடைய கடவுள், அது ஏன் அண்டர்ல இருக்கு, ஏன் கிரீடத்துல என்ன இருக்கு பாரு, பாம்பு தானே இருக்கு, நீ போடுற பாம்பை. மந்திரவாதிகளை கூப்பிடுறாரு, யாரு இங்கே என்ன, அவர் பாம்பை விடுறாரு பாரு, நீங்களும் பாம்பை விடுங்க, அவங்களும் பாம்பை விடுறாங்க. நடந்தது என்ன, அந்த பாம்புகளை எல்லாம் மோசேயின் பாம்பு விழுங்கி விட்டது. அதுதான் பார்வோனுக்கு முதல் தோல்வி. எதை வல்லமையாக நினைத்து கொண்டிருந்தாரோ, எது பெரிய சக்தி என்று நினைத்து கொண்டிருந்தார், அந்த சக்தியை மோசேயின் கோல் விழுங்கி விட்டது. ஆகவே இந்த தேவதைகள் எல்லாம் 10 விதமான தேவதைகள் எல்லாம் இரவிலே வந்து பார்வோனோடு பேசி, பார்வோன் அவைகளுக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு மக்களை இந்த பார்வோனுடைய கோஷ்டிங்க ஏமாத்தி வச்சிருந்தாங்க. இப்ப மோசே போறாரு, கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு மோசே போயிட்டு, எல்லாம் உங்களுக்கு தெரியும், நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். 10 அற்புதங்கள். கடைசி அற்புதம் தான் பயங்கரமான அற்புதம். தலைச்சன்கள் எல்லாம் மடிந்து விட்டது. அதுக்கு அடுத்து நடந்தது அதிசயம் என்ன, செங்கடலை 2ஆக பிளந்து மோசேயினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் எல்லாரும் அந்த கரையை கடந்து போனாங்க. அந்த இடத்துக்கு நான் போனேன், அந்த ஸ்பாட்டுக்கு எங்கே இவர்கள் கடந்து வந்தார்களோ அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டு அங்கே முழுகால் படிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். எல்லாரும் போன பிறகு பார்வோனுடைய படைகளும் அதே கடலில் வந்து அந்த படைகள், உருளைகள், அந்த குதிரை எல்லாமே மாண்டு போனது. இதையெல்லாம் பார்த்த ஒரு நபர், இதற்கு பிறகு சீனாய் மலைக்கிட்டே வந்து 10 அற்புதங்களை 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்ட ஒரு நபர், வனாந்தரத்திலே பஸ்காவை, இயேசு கிறிஸ்துவை, பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பதற்கு அடையாளமாக யோவான் சொன்ன இதுதான், இவர்தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று சொன்னதற்கு அடையாளமாக முதல் பஸ்காவை வனாந்தரத்திலே மோசே ஆசாரித்தார். அது மாத்திரமல்ல, இவரோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக வனாந்தரத்திலே இவ்வளவு பேருக்கு சாப்பாடு செய்ய முடியாது, அரிசி பருப்பு கிடையாது, கம்ப்ளீட்டட் டெசர்ட் தான், தண்ணியும் இல்லை, எந்த செடியும் இருக்காது, மோஸ்ட்லி கொஞ்சம் கொஞ்சம் இங்கும் கொஞ்சம் அங்கு கொஞ்சமாக இருக்கும். வனாந்தரம் 2 வகை, சில இடத்துல வெறும் மணல் தான் இருக்கும், சில இடத்துல மணலும் சில மலைகளும் மண்ணும் செடிகளும் கலந்துருக்கும். இந்த 40 ஆண்டு காலத்தில் 2ஐயுமே சந்திக்கிறாங்க இவங்க. அப்போ மக்கள் எல்லாரும் எங்களுக்கு பசி என்று சொல்லும் பொழுது தேவதூதர்கள் உண்ணுகிற அந்த உணவை ஜெபத்தினாலே கொண்டு வந்து கொடுத்த மனுஷன் 40 ஆண்டுகள் அதைத்தான் அவர்கள் சாப்பிட்டாங்க. எங்கே அவங்க கானானுக்கு போயிட்டு சொந்தமாக சமைப்பாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த மண்ணா நிற்குது. 40 ஆண்டு காலம் சரி, வெறும் மண்ணா நல்லா இருக்காது, சைட் டிஷ் வேணுங்கிறதுக்காக காடைகள். அப்பேற்பட்ட ஒரு மனிதர் கடலை 2ஆக பிளந்தவர். ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியர் ஆகமம், எண்ணாகமம், உபாகமம் என்கிற ஒரு அற்புதமான புத்தகங்களை தேவனுடைய வார்த்தை வனாந்தரத்தில் கொடுத்தவர் இவர்தான் மோசே. இவருடைய லைஃப்பை தான் இவ்வளோ சுருக்கமாக சின்னதாக பார்த்துட்டோம். தலைப்பு சொல்லுங்க. இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறோமோ என்னன்னு தெரியல, நம்முடைய வாழ்க்கையில் டெய்லி கோபத்துக்கான சூழ்நிலை வரும், சண்டைக்கான சூழ்நிலை வரும், எல்லாவற்றுக்கான சூழ்நிலைகள் வரும்.
கூடுமான வரையில் கோபத்தை தவிர்த்து பாருங்கள். நமக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஹார்ட் இருக்கும், ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும். எல்லாவற்றுக்கும் கத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனர்ஜியை சேமித்து வைங்க, அது எப்பயாச்சும் ஒரு நாள் தேவைப்படும். எல்லா நாளும் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா நாளும் வீட்டிலே கத்த வேண்டிய அவசியம் இல்லை. மனைவி கணவன் பிள்ளைகளோடு சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நிதானமாக இருக்கிறவர்கள் தான் சாதிப்பார்கள். பொறுமையாக இருக்கிறவர்கள் தான் சாதிப்பார்கள். அதற்கு யோபுவைத்தான் நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கோபம் நிர்மூடனை கொல்லும். என்ன பண்ணிட்டேன்? கோபத்தில் பண்ணிட்டேன். ஏன் இப்படி பண்ணிட்டேன்? கோபத்தில் பண்ணிட்டேன். ஏன் இப்படி செஞ்ச? கோபத்தில் செஞ்சேன். இந்த இடத்த கொஞ்சம் சரியாக வச்சுட்டோன்னா சாபமும் இருக்காது, விடுதலும் இருக்காது. இப்போ பேசுகிற எனக்கு கோபம் வராதா? இல்லை அமர்ந்து கேட்குற கோபம் வராதா? எல்லாருக்கும் வரும். ஆனால் அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டோம். எங்கே கோபப்பட வேண்டுமோ அங்கே கோபப்பட்டு, எங்கே படக்கூடாதோ அங்கே கொஞ்சம் ஞானமாக இருந்தாலே நிறைய காரியங்கள் சக்ஸஸாக மாறும். யாத்திராமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1-7 வரை ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் பார்ப்பீங்க. ஆளுக்கு ஒரு வசனம் நீங்கள் சத்தமாக வாசிங்கள். மோசே செங்கடலை பிளந்து பாடல் பாடி தேவன் சொன்ன வாக்குகளை பெற்றுக்கொண்டு மக்களை ஃப்ரெஷ்ஷாக எகிப்திலேருந்து ஃப்ரெஷ்ஷாக நடத்தி கொண்டு வரும் பொழுது, ரெவிதீமிலே வரும் பொழுது அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல், ரெவிதீம்னா ஒரு பிளேஸ், அங்கே தண்ணி இல்லை. எல்லா தாகம் வறண்டு தண்ணீருக்காக கஷ்டப்படுறாங்க. அடுத்த வசனம் ஒருத்தர் வாசிங்க சத்தமா. கோபமான ஒரு இடமா மாறிடுச்சு. 430 ஆண்டு காலம் எகிப்திலிருந்து யார் எங்களை விடுவிப்பார்கள்? நாங்கள் மடிந்து போகிறோம், அழிந்து போகிறோம். ஆலோட்டிகள் எங்களை அடிக்கிறார்கள், பார்வோன் கூட்டத்தார் எங்களை துன்பப்படுத்துகிறார்கள். எங்களை கேட்பார் இல்லை, எங்களை விசாரிப்பார் இல்லை, சாப்பிட்டீர்களா என்று கேட்பதற்கு ஆள் இல்லை. கடினமான வேலை வாங்குகிறார்கள், இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்கிறோம். விடுவியும் என்று கதறிய அந்த சத்தத்தை கர்த்தரை கேட்டு ஒரு மனிதனை அனுப்பி விடுவித்து கொண்டு வரும் பொழுது பழைய சூழ்நிலை எல்லாவற்றையும் மறந்து அழைத்து கொண்டு வந்த கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமே. உன்னையும் என்னையும் அழைத்த கர்த்தருக்கு எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியும். நீயும் நானும் அதிகமாக கோபப்பட்டு என்ன ஆகப் போகிறது? கோபம் நீர்மூடனை கொல்லும் என்று தானே நாம் பார்க்கிறோம். எல்லாரும் கோபப்படுறாங்க. யார் மேலே? கோபப்பட வேண்டியது கர்த்தர் மேலே. அவர்தான் இவர்களுக்கு தேவன், அவர்தான் இவர்களுக்கு ஆண்டவர், அவர்தான் இரக்கமுள்ள தேவன். மோசேயின் மேலே கோபப்படலாம். தண்ணீர் தர வேண்டும். அவர் சொல்றார், ஏங்கிட்ட ஏன் போராடுறீங்க? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்குறீங்க? எத்தனை அற்புதங்களை கர்த்தர் செய்தார். கடலை பிளந்தார். கண்ணெதிர்க்கே பார்த்தவங்க நின்று ஜெபம் பண்ணா கர்த்தர் கொடுக்க போறாரு. எதற்காக என்னிடத்தில் போராடுகிறீர்கள்?
நமக்கு கோபம் தணியறதுக்காக 3 அற்புதமான வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்று வேதம் வாசித்தல், அடுத்து ஜெபித்தல், அடுத்து ஆராதித்தல். இதெல்லாம் செஞ்சும் பொழுதே தேவனை சார்ந்து நிற்கிறோம், தேவன் பக்கமாகவே போகிறோம், கர்த்தர் பக்கமாகவே போகிறோம். அது வரைக்கும் உலகத்தின் பக்கமாக இருந்திருப்போம், அங்கே சண்டை போட்டி நானா நீ அதெல்லாம் இருந்திருக்கோம். இந்த ஜபம், வேதவசனம், ஆராதனை நம்மை முற்றிலுமாக தேவனின் பக்கம் திருப்புகிறது. அடுத்த வசனம் ஒருத்தர், என்ன அழகாய் கர்த்தர் பாதுகாக்கிறார் இவங்களை. இவர்கள் மீது எவ்வளவு கரிசனையாக கர்த்தர் இருக்கிறார். உடனே எமோஷனல் ஆயிடுவாங்க, உடனே கோபப்பட்டுருவாங்க. இன்னைக்கு நமக்குள்ள அது இருக்குல்ல. சபை நடத்துகிற எனக்கு தான் தெரியும் எப்படிலாம் ஜனங்க கோபப்படுறாங்க, நிதானம் இல்லாமல் என்னென்ன சொல்றாங்க. எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொண்டு போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு அவங்க தான் விடுவீங்கன்னாங்க. அவங்க தான் அழுதாங்க, கூக்குரல் இட்டாங்க. ஏன் எகிப்திலிருந்து கொண்டு வந்த? இவர்களை கொண்டு வந்ததினாலே மோசேக்கு ஒன்றும் லாபம் இல்லை. இவர்களை அழைத்து கொண்டு வந்ததினாலே மோசேக்கு ஒன்றும் வலிமையான நபராக மாறில்ல. இவரை கொண்டு வந்ததினாலே கானான்ல மோசேக்கு பாதி இடம் கிடைக்கவும் போறது கிடையாது. ஒரே அமக்களும் ஜனங்க எல்லாரும் கோபம். அடுத்த வசனம் ஒருத்தர், யாரு கூப்பிடுவாரு? அவர் சொல்றார் அழகான வார்த்தை, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுவாய். கற்றுக்குங்க. துன்பம் வரட்டும், கஷ்டம் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், தேவைகள் வரட்டும், சஞ்சலம் வரட்டும், எது வந்தாலும் என் சத்தத்தை கேட்க ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு செவி கொடுக்க அற்புதமான கர்த்தர் இருக்கிறார். மோசே பார்த்தாரு, யார் சத்தத்தை கேட்டு வந்தார்? கர்த்தர். தேவன் சத்தத்தை கேட்டு அவர்கிட்டே பேசுகிறாரு. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் புரியலையே, நீர் பண்ணின அற்புதம் இவர்களுக்கு புரியவில்லையே, நீர் செய்த மேன்மை புரியவில்லையே, இப்படி மகத்துவம் என்னவென்று இவர்களுக்கு புரியவில்லையே. நீங்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே அப்படின்ற வார்த்தையை ரொம்ப சிம்பிளாக வாசித்தரோம்ல. கல் எடுத்து விட்டால் யாரை அடிக்கிறார்களோ அவன் பெணமாக விழணும். ஸ்தேவானை அப்படித்தான் கொன்றார்கள். ஒருத்தங்க மேலே கல் எறியணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சபையார், சங்கத்தார் அடிப்பாங்க கல்லை இஷ்டத்துக்கும். எங்கே அடிப்படும் தெரியாது. சாகும் வரை செத்துட்டானான்னு பார்ப்பாங்க, செத்துட்டா அப்போ தான் விடுவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் கோபமாக, மூர்க்கமாக மக்கள் மாறிவிட்டார்கள். அடுத்த வசனம், கோலை. ஆமென் சொல்லலாமா? அந்த கோலை என்ன இருக்கும் மோசக்கிட்ட? கர்த்தருடைய வார்த்தை என்னோடு இருக்கும் என்று சொன்னால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதற்கு உயிர் இருக்கும், அதுக்கு ஜீவன் இருக்கும், அது பேசும், அது தன் வார்த்தையை நிறைவேற்றும். கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே வாழ்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே விசுவாசமாய் வாழ்கிறது என்று அர்த்தம். எவ்வளோ நடந்துச்சு. இந்த மனுஷன் கொம்பு அந்த கோலை விடலை. என்ன வருது? கர்த்தர் மோசேக்கு, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில் பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே, அவ்வளோதான். கொஞ்சம் பேரை கூப்பிடுறாரு. இப்போ நீங்கள் வாங்க. எந்தெந்த கோத்திரத்திலேருந்து யாரெல்லாம் கூப்பிட்டாருன்னு தெரியாது. நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு மோசே முன்னால் போகிறாரு, ஜனங்க பின்னால் வராங்க. அடுத்த வசனம்,
நிறுத்துங்க. ஓரேப் என்பது ஒரு அருமையான ஒரு இடம். அங்கே ஒரு மலை, அந்த மலையின் பெயர் ராக், அவ்வளோதான், கண்மலை அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த கண்மலையில் அங்கே ஓரபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நான் நிற்பேன். யார் நிற்கிறேன்னு சொன்னது? யெகோவா தேவன் ஆகிய நான் நிற்பேன். கர்த்தரை யார் நம்புகிறார்களோ, யார் விசுவாசிக்கிறார்களோ, அந்த இடத்துல அந்த நபருக்காக அந்த வீட்டிலே கர்த்தர் நிற்பார். இதுதான் விசுவாசம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய்னா என்ன அர்த்தம்னா, என் கூட என் கர்த்தர் நிற்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கும் பொழுதுதான் தடை உடையும், நோய் சுகமாகும், அற்புதம் நடக்கும், கர்த்தர் நிற்கிறார் என்பதை நான் உணர்வேன். அகைன் சபையாக சேர்ந்து அங்கே சத்தமா, ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக. யார் சொல்றது? யார் சொல்றது? கர்த்தர் சொல்றாரு. மோசே, நீ கொஞ்சம் பேரை மூப்பர்களை கூட கூட்டிக்கோ. சரிங்க. அங்கே ஓரேபில் கண்மலையின் மேல் யார் நிற்பேன்? நான் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இப்போ அதே போல எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறார் மோசே. கொஞ்சம் மூப்பர்களை கூப்பிட்டுக்கிறாரு. இவங்க பாளையம் இறங்கிய இடம் அந்த இடம்தான். அந்த கண்மலை நல்ல உயரத்தில் இருக்கிறது. அப்படியே மக்கள் எல்லாம் கீழே இருக்காங்க. அப்படியே ஏறி போறார் மோசே ஜனங்களோட. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தார். நேராக போனார், அப்படி பார்த்தாரு, இதுதான் கண்மலை. திரும்பி பார்த்தா கீழே ஜனங்கள் எல்லாரும் ஆரவாரம் பண்ணுறாங்க, கத்திக்கிட்டு இருக்காங்க, கோபப்படுறாங்க, மூர்க்க வெறிப்படுறாங்க. மோசைக்கு எதிராக சத்தம் வருது. சில பேர் சொல்கிறாங்க, கல்லை எடுங்க, அடித்து கொன்னுவோம் நம்ம. வேணா அங்கே எப்படி இருந்தோம் எகிப்தில், ஒரே சரசரன்னு. இங்கே ஒன்றுமே இல்லை, வனாந்தரமாக இருக்குது, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இங்கே கிடையாது. அங்கே என்னென்னவோ இருந்தது. அங்கே அடிமைகளாக இருந்தார்கள், இங்கே விடுதலையாய் வந்திருக்கிறார்கள். அங்கே சத்துருவின் கையிலே சிக்கி கொண்டிருந்தார்கள், இப்பொழுது கர்த்தரே நடத்துகிறார். அன்று இருளிலே இருந்தார்கள், இன்று மேகஸ்தம்பம் அவர்களை நடத்துகிறது, அக்கினி ஸ்தம்பம் நடத்துகிறது. பலமுறை நாமளும் மறந்துடுவோம். கர்த்தர் இத்தனை ஆண்டுகள் நடத்தி வந்ததை மறந்துவிட்டு கோபத்திலே அவசரப்பட்டு எதையாயிலும் ஒன்றை பேசி கொண்டிருப்போம். விசுவாசம் போயிடும். அது மாதிரிலாம் பேசினா, விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கோபப்படாமல் இருப்பதுதான் மருந்து. என் விசுவாசம் காக்கப்படணும் அப்படின்னா கோபப்படாமல் இருப்பதான் மருந்து. ஒரு கேள்வி கேட்கலாம், சார் நான் கோபப்படலை, சத்துரு தாக்கிக்கிட்டே இருக்காங்க, முடிந்த வரை தாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது அவர் களத்தில் இறங்கி வருவார், உனக்காக யுத்தம் பண்ண, உனக்காக பேச. அந்த பொறுமை என்ன, நீ கோழை என்று அர்த்தம் இல்லை, அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அவர் வார்த்தையில நீ உரிமையா இருக்க, உண்மையா இருக்க, பலனோடு இருக்க. அது கர்த்தர் பார்க்கிறார். என் வார்த்தையை நிறைவேற்ற கொஞ்சம் தூரம் போ, உன்னால் முடியலையா, நான் நேரடியாக வருவேன். அந்த நாள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த நாளுக்காக கர்த்தரை விட்டுக்கொடு. அந்த நாள் வரட்டும், அந்த நாள் வரை காத்து கொண்டிரு. மோசே போனார், எல்லாரையும் கூப்பிட்டார், வாங்க. சில மூப்பர்லாம் அவங்க, எங்கே கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, இந்த ஓரேபில் கண்மலை இருக்குது, ஒரு மலை, ராக், தேர் இஸ் அ ராக், அதை அடிக்க சொல்லியிருக்காரு, வாங்க போகலாம். கொம்பு எடுத்துக்கிட்டு எல்லாம் ஏறி போகிறாங்க. ஜனங்க எல்லாம் பார்க்குறாங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் பார்க்குறாங்க. நேராக போனார், எல்லாரும் பார்க்குற மாதிரி கண்களுக்கு முன்பாக என்ன பண்ணார், அடிச்சிட்டார். நல்லா கவனிங்க, மக்கள் இவ்வளோ டென்ஷன் ஆனாங்க, மோசே டென்ஷன் ஆகலை. மக்கள் இவ்வளோ கதறினாங்க, மோசே தேவனை பார்த்து தான் பேசினார். மக்கள் ஆரவாரம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறான் பார், ஏது பண்ணுறோம் பார், எகிப்தில் நாங்கள் செத்திருந்தா பரவாயில்ல, ஆடு மாடுலாம் அங்கே சாகுது. அடிமைகளாக இருந்தவர்கள். ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு விடுதலை ஆக்கின உடனே
அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இனிமேல் இந்த கர்த்தர் தான் என்னை நடத்தப் போகிறார், அவர் தான் என்னை நடத்துகிறார், நான் சாகும் வரை என்னை அவர் தான் நடத்தப் போகிறார். இடையில முறுமுறுப்பு, கோபம் ஏதோ இல்லாமல் என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, எந்த சூழ்நிலை வந்தாலும் நன்றி ஐயா என்று போய்கொண்டே இருந்தால் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நாம் ஏதாச்சும் சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு, தேவையற்ற காரியத்தில் போய் நம்ம காலை விட்டுட்டு, அப்புறம் கர்த்தரை குறை சொல்லி சபையை விட்டுட்டு ஆண்டவரை விட்டுட்டு அதுதான் நடந்து கொண்டிருக்கும். இங்க பிரச்சனை என்ன? நாங்க பொறுமையா ஒவ்வொரு காரியத்தை யோசித்து மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். இப்படி பண்ணா நல்லா இருக்காங்க, இப்படிதான் பண்ணணும். அவங்களுக்கு அது பிடிக்காது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நான் ஒன்று நினைச்சிருக்கேன் அப்படி செய். அது முடிவு நல்லா இருக்காதுங்க. நான் சொல்ற முடிவு கேளுங்க, நல்லா இருக்கும். நான் ஓரளவுக்கு வேதம் வாசிக்கிறேன், அவர் வார்த்தையை கேட்கிறேன், அவர் சமூகத்தில் அமர்றேன், என்னோடு பேசுகிறார், உங்களுக்கு நான் எடுத்து சொல்லலாம். அதெல்லாம் தேவையில்லை. அதே தான் இங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன், இது இப்படி தான் ஆகணும். அப்படி பண்ணக்கூடாதுங்க. பண்ணி தான் ஆகணும். பண்ணக்கூடாது. என்ன பண்ணுவேன்? நீ பண்ணலையா? ஆமாம், நான் சபையை விட்டு போயிடுறேன். கோபம் பாருங்க, நீர்மூலனுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது. அடுத்த வசனம். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடிய நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவே இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் செம்ம டெஸ்ட் வைக்கிறாங்க ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க, மோசேக்கு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்த மனுஷன் அசரவே இல்லை, கோபப்படவே இல்லை. ஏங்க எப்படி பண்றீங்க? அடிமைகளாக இருந்தோம், நம்ம எல்லாம் எட்டி எட்டி உதைத்தார்கள். சரியான உணவு இல்லை, உடை இல்லை, நமக்கு ஒண்ணுமே இல்லை. அழகாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். அதெல்லாம் தெரியாது. நாங்க என்ன மாதிரி இருந்தோம், அங்க என்ன ஜாலியா இருந்தோம். ஜாலி இல்லை, அடிமை. ஓகே, மோசே கோபப்படவே இல்லை, ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாரு, நிதானமாக இருந்தார். மோசையோடு தேவன் பேசும் பொழுது மோசைக்கு மாத்திரம்தான் அது கேட்டது. மோசே அந்த வார்த்தைகளை எல்லாம் அழகாய் கேட்டுக்கொண்டு மூப்பரு போயிட்டு, நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க. ஒரு கோத்திரத்தில் 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ அவர்களை எடுத்து நீங்கள்லாம் வாங்க, நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு போகணும், ஒரே போகணும், அங்கே ஒரு மலை இருக்குது, அங்கே கூட நீங்கள் வாங்க. ஏன் அண்ணே? வாங்க, நான் சொல்கிறேன், ஒரு முக்கியமான வேலை இருக்குது. மேலே போனார், மலை அந்த கண்மலை அடைச்சார், தண்ணி வந்தது, எல்லாரும் குடித்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஒரு மனிதனை கோபம் தாக்கும் பொழுது என்னென்னவோ நடக்கும் லைஃப்பில். கூடுமான வரை கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணும் பொழுது உள்ளம் அமைதி பெறும், உள்ளம் சமாதானம் பெறும். கோபத்தில் என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் தெரியாமல் பேசி விடுவோம். அது அநேகருக்கு தீங்கு ஆகவும் ஆபத்தாகவும் மாறிடும். ஆகவே தான் எந்த சூழ்நிலையில் நான் கற்றுக்கொண்டது நிதானமாக பார்த்து யோசித்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த மோசே, அவரை பற்றி நம்ம எவ்வளோ பார்த்தோம், எவ்வளோ விஷயங்களை பார்த்தோம். ஒரு டேர்னிங் பாயிண்ட் பாருங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். முதலாம் வசனம். ஒரு முக்கியமான நபர் மரித்து விடுகிறார்கள். மோசேனுடைய அக்கா, அவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க. மோசே ரொம்ப அழகு உள்ள பிள்ளை என்று கண்டு சட்டம் வந்துருச்சு, குழந்தைங்கள்லாம் கொண்டு போடுங்க, ஆண் பிள்ளைங்கள்லாம். அந்த குழந்தையை கொல்வதற்கு மனம் இல்லாமல் 3 மாதம் வரைக்கும் ஒளிச்சு வைக்கிறாங்க. கத்துது குழந்தை. அவங்க அக்கா தான் ஐடியா கொடுக்குறாங்க, ஒரு நாணல் பெட்டியை பண்ணலாம், நைல் நதியில் விடலாம். இந்த நேரத்திலே இந்த இடத்திலே அந்த நைல் நதியில் அந்த பெட்டியை விட்டால் பார்வோனுடைய மகள் குளிக்க வருவார்கள். அவங்க என்னென்ன பண்ணட்டும்.
அதே போல் பெட்டி போகுது, தூரம் இருந்து பார்க்குறாங்க, அவங்க இந்த பெட்டி எடுக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுது எபிரேய குழந்தைன்னு, அழுகுது. மீரியாம் போயிட்டு அவங்கக்கிட்ட இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க அம்மா கூப்பிட்டு வரட்டுமான்னு சொந்த தாயே கூப்பிட்டு வராங்க. இவ்வளோ அழகான ஒரு காட்சி. அந்த சகோதரி இடையில சகோதரனுக்கு எதிராக பேசினார்கள், மறித்து விட்டார்கள். ஒரு பெரிய சோகம் எல்லாரையும் பிடிச்சிச்சு. கொஞ்சம் எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, மன அழுத்தத்தில். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மன அழுத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்க டேம்பரின் வச்சு அழகாக பாட்டு பாடுவாங்க. மீரியாம் ஒரு தீர்க்கதரிசி, நல்ல பாடலை பாடக்கூடிய கிருபை பெற்ற ஒரு அற்புதமான தாயார். இவங்க இறந்தது பரவலாக வனாந்தரத்தில் இருக்கிற மோசே கூட ட்ராவல் பண்ணுற கானானை நோக்கி போகிற எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் இந்த வேதனை. அடுத்த வசனம் ஒருத்தர் வாசிக்காதவங்க சத்தமாக வாசிங்க. இந்த மோசேக்கும் ஆரோனை இப்போ ஆரோனை கூட சேர்க்குறாங்க. ஆரோனை ப்ளேம் பண்ணும். இந்த ரெண்டு பேருக்கு எதிராக கம்ப்ளீட்டாக எதிர்ப்பான காரியங்களை பேசுகிறார்கள். இங்கே நல்லா கவனிங்க. இடையிடையில் இந்த வார்த்தைகள் வரும். ஆலயத்தை விட்டு போகிறவங்க எல்லாரும் சபைக்கு எதிராக, அவனுடைய பையன்களுக்கு எதிராக தான் பேசிட்டு போவாங்க. அவர்கள் பையன், பொண்ணு, குடும்பம், கணவன், மனைவியெல்லாம் குற்றவாளிகளாக இருப்பாங்க. அது பேச மாட்டாங்க, சரி தட்டி விட்டுருவாங்க. போகிறவர்கள் எல்லாரும் ஒரு சாக்கு வேணும். முதலாவது இங்கிருந்து பேசுகிற ஒரு மனிதன் அவர் மனுஷன் நினைக்கணும். அவர்கள் பிள்ளைகள் நம்மை போல சராசரி பிள்ளைகள் நினைக்கணும். ஆனால் என்ன விஷயம், அவருடைய வார்த்தை சொல்வதற்காக, அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக சில மனுஷர்களை எடுத்துக்கொண்டு கிருபை தரார். அந்த கிருபை வார்த்தையின் வடிவிலே வருது, தீர்க்கதரிசியாக வருகிறது, சுவிசேஷகனாக வருகிறது, மேய்ப்பனாக, போதகனாக பல வடிவிலே வந்து அவருடைய சபையை அவர்கள் கட்டுகிறார்கள். அவர்கள் வார்த்தையினால் அவங்களுக்கும் வயிற்று வலி வரும், அவங்களுக்கும் பிரச்சனை வரும், அவங்களுக்கும் போராட்டம் வரும், அவங்களுக்கும் கஷ்டம் வரும், அவங்களுக்கும் தேவை இருக்குது. அவங்களுக்கு சேலரிலாம் ஒன்றும் கிடையாது, பரலோகத்தையே சார்ந்து நிற்கிறாங்க. அவங்க ஆண்டவரையே சார்ந்து நிற்கிறாங்க. மக்கள் கொடுப்பதை எடுத்து அதை ஒழுங்குபடுத்தி அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்வதற்கு ஊழியத்தை அவர்கள் விரிவாக்குகிறார்கள். சபையை பக்திக்குள்ளாய் நடத்துவதற்கு எல்லா பக்கமும் யோசிக்கிறார்கள். மனுஷங்க தான். ஆனால் என்ன, இந்த மனிதர்களை நடத்துவதற்காக கிருபையை போட்டு கர்த்தர் நடத்துகிறார். மோசே யாரு? தேவதூதனா? சாதாரணமான மனுஷன்தான். அவனும் எப்போ பார் அவன் மேலே குற்றம் சொல்கிறது. நீங்கள் நல்லா எடுத்து பாருங்க. அவர்கள் கானான் போய் வரும் குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு பெரிய மனிதர் மோசே. எது வரைக்கும் குற்றம் சொன்னாங்க தெரியுமா? அந்த மனுஷன் சாகும் வரை. இந்த மனிதனை சாகடித்தது யார்? யார் 430 ஆண்டு காலம் வனாந்தரத்திலே அந்த எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்களோ அவர்களை வனாந்தரத்திலே கொண்டு வந்து மனிதர்களாக உருவாக்கி அவருடைய சந்ததியை உருவாக்கி தைரியம் தந்து ஆறுதல் தந்து. இவங்களுக்கு என்னத்தமா பிரச்சனை? கானான் உடனே வரல. கானான் கிட்ட தான் இருக்கு. ஏன் வரல? இவர்கள் தப்பினாலே கானானுக்கு போவதற்கு எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இல்லாமல் 40 நாள் போதும். ஆனால் இவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினாலே கர்த்தருக்கு கோபம் வந்து 40 ஆண்டுகள் ஏன் எடுத்தாருன்னா, எகிப்திலிருந்து பிறந்தாங்க பாருங்க, அவங்க எல்லாம் சாகணும் வந்தாங்களே, அவங்க பிள்ளைங்க வனாந்தரத்தில் பிறந்தாங்க பாருங்க, அவங்க தான் கானானுக்குள்ள போன திட்டம் வச்சுட்டாரு ஆண்டவர், தீர்மானங்களை வச்சுட்டாரு. அது இந்த மக்களுக்கு புரியல. உடனே மோசேக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். சபையில் நிறைய பேர் பெரிய பெரிய தப்பு பண்ணுவாங்க. அவங்க எதிராக கூட்டம் கூடவும் மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் பண்ண மாட்டாங்க, கூட சப்போர்ட்டாக இருப்பாங்க, கூட இருக்கிற மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதான் எனக்கு சில மாதிரி யோசிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க, 3ஆம் வசனம். ஒருத்தர்
யாரை சொல்கிறாங்க? இதற்கு முன்பாக யாரெல்லாம் மரித்தார்களோ, வனாந்தரத்தில் என் சொந்தக்காரு, என் மாமா, என் மச்சாலாம் மறிச்சார்ல, நானும் அப்பயே சேர்த்திருந்தா நல்லா இருக்கும், தண்ணி கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, என்னென்னவோ சொல்கிறாங்க. மக்கள் அமைதியாக இருப்பார்கள், அமைதியாக வருவாங்க, அமைதியாக போவாங்க, நிறைய விஷயங்களை உள்ள வச்சிருப்பாங்க. நேரம் வரும்பொழுது அதை கக்குவார்கள். மனித இயல்பு. ஒரு கட்சி பாருங்க, ஒரு கட்சியிலே இருப்பாங்க, ஒரு கட்சி விட்டு போன பிறகு இந்த கட்சியை குறித்து நிறைய பேசுவாங்க. அங்கே இருந்து எல்லாவற்றையும் அனுபவித்து, சாப்பிட்டு, பதவி அனுபவித்து, எல்லா நன்மைகளை பெற்றுக்கொண்டு தன் சுயநலத்திற்காக இன்னொரு கட்சிக்கு போகும் பொழுது, எந்த கட்சினா இருக்கலாம், இந்த கட்சியை பயங்கரமாக பேசுவாங்க. அப்படி என்றால் என்ன? அங்கே கூட இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ள நிறைய விஷயத்தை வச்சிருக்காங்க. அதை கக்குவதற்கு, அதை சொல்வதற்கு ஒரு நாளை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நாள் வரும் பொழுது எல்லாவற்றும் கக்குவார்கள். அதைத்தான் இங்கே செய்கிறாங்க. கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நல்லா நலமாக இருக்கும். கர்த்தருடைய சந்நிதியிலே மறிக்கலை, கீழ்ப்படியாமல் தான் மறிச்சாங்க. அடுத்த வசனம். அவங்க என்ன நம்ம சொல்ல வராங்க? சீக்கிரமாக கொண்டு போய் கானானில் விட்டுரு, நாங்கள் அங்கே என்ஜாய் பண்ண போகிறோம், நாங்கள் அங்கே ஹாப்பியாக இருக்கணும். இந்த ட்ராவலிங் ரொம்ப தூரமாக இருக்குது, திரும்பும் திசையெல்லாம் வனாந்தரமாக தான் இருக்குது, வனாந்தரமாக தான் இருக்கும். கீழ்ப்படியிலன்னா வாழ்க்கையில் வறுமை தான் இருக்கும், தேவையற்ற காரியங்களை பேசினா குடும்பத்தில் பிரச்சனை தான் இருக்கும், கர்த்தருக்கு பயம் இல்லாமல் இருந்தால் அங்கே பிரிவினை தான் இருக்கும். தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு சொன்னால் அங்கே எதுவுமே கைகூடி வராது. சபைக்காக பிரிவினையை பேசும்பொழுது குடும்பம் ஆங்காங்க சதறி இருக்கும், வெளியே தெரியாத மாதிரி காட்டுவாங்க, குடும்பம் டோட்டலாக சதறி இருக்கும். அப்போ கூட உணர மாட்டாங்க. இவர்களுக்கு பிரச்சனை என்ன? உடனே கானானுக்கு போகணும். கானானை கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லவே இல்லை. கர்த்தர் கொடுத்த வாக்கு கானான். இவர்கள் தாமதம் பண்ணுகிறார்கள், கர்த்தர் தாமதம் பண்ணவில்லை. மோசேக்கு எதிராக பேசுவது, ஆரோனுக்கு எதிராக பேசுவது, எல்லாருக்கும் எதிராக பேசுவது, தேவனுக்கு எதிராக முறுமுறுப்பது, ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுப்பது, கர்த்தருடைய வல்லமையை அற்பமாக எண்ணுவது, இத்தனை அற்புதங்களை அதிசயங்களை எல்லாம் பார்த்துவிட்டு கூட திடீர் என்று மூர்க்கம் கொண்டு கோபம் கொண்டு பிரச்சனை பண்ணும் பொழுது கர்த்தர் பார்க்குறாரு, அவர் தான் டிலே பண்ணுறாரு, பயணத்தை அவர் தான் தடை பண்ணுறாரு. நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, ரொம்ப நாளாக எனக்கு ஒன்றுமே நடக்கலை. உன் பயணம் டிலே ஆகுது, ஏன்? வனாந்தரத்தில் பயணம் டிலே ஆச்சு, ஏன்? கானானுக்கு சீக்கிரம் போயிருக்கலாம், ஏன் போகலை? எல்லாரும் முன்னேறிட்டாங்களே, உனக்கு ஏன் முன்னேற்றம் இல்லை? ஏன் டிலே ஆகுது? காரணம் அவர் அல்ல, காரணம் சபை அல்ல, காரணம் போதகர் அல்ல, காரணம் போதகர் குடும்பம் அல்ல, நாம தான் காரணமாக இருப்போம். வாசிக்காதவங்க வாசிங்க, 5ஆம் வசனம். அங்க சரியாக உணவில்லை, நேரம் காலம் இல்லாமல் உழைத்தார்கள், மனிதர்களை அடித்தார்கள், இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும்னு வலுக்கட்டாயப்படுத்தினாங்க. இப்ப என்ன கவிதை பேசுறாங்க? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரம் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன? என்ன மாதிரி இடம் வச்சிருக்காரு கானான்ல? கட்டாத வீடு, வெட்டாத கிணறு, தோட்டம், துறவு. 430 வருஷம் நீ அடிமையா இருந்த, இதெல்லாம் எப்படி கட்டணும்னு உனக்கு தெரியாது என்று சொல்லி இங்கே ஏராளமான மக்களை உருவாக்க வைத்து அவர்கள் வாயிலாக நல்ல வீடு, வாசல், கிணறு, தண்ணி, நிலம், புலம் எல்லா ஆசீர்வாதங்களும் வைத்து உங்களை அழைத்து கொண்டு அங்கே வருவதுக்கு கர்த்தர் பிளான் பண்ணா, அவருக்கு எதிராக பேசிக்கொண்டு, தேவனுக்கு எதிராக பேசிக்கொண்டு, அவர் அழைப்புக்கு எதிராக பேசிக்கொண்டு, அவர் சிருஷ்டிப்புக்கு எதிராக பேசிக்கொண்டு, அவரால் அழைக்கப்பட்ட ஊழியனுக்கு எதிராக பேசிக்கொண்டு, அந்த ஊழிய குடும்பத்திற்கு எதிராக பேசிக்கொண்டிருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்?
அங்கே கானான்ல எல்லாம் ரெடியாக இருக்கு. அங்கே மாதுளஞ்செடி இருக்கு, சிட்ரஸ் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீ அங்கே போய் ஒழுங்கா வாயை அமைதியாக மூடிக்கொண்டிருந்தால் அங்கே போய் எல்லாம் கிடைக்கும். வனாந்திரத்தில் தேவையில்லாத காரியங்களை கர்த்தருக்கு முறுமுறுத்து, இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். விதைப்பு இருக்காங்க, நல்ல நிலம் இருக்கு, அத்திமரம் இருக்கு, திராட்சை செடி இருக்கு, மாதுளஞ்செடி இருக்கு, கிணறு இருக்கு, எப்பவுமே தண்ணி குடிக்கலாம். இங்கே ரேராக தான் கிடைக்குது வனாந்திரத்தில். கெட்ட இடம், கெட்ட இடத்தை யார் சூஸ் பண்ணது? அது வழி, அது வழி, போகிற வழி. ஒரு ராஜா கிட்டே போய் ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு, இந்த பக்கம் போகலான்னா ராஜா ஒத்துக்க மாட்டான், ஒரு சண்டை. இந்த ராஜா கிட்ட போனால் அவன் ஒத்துக்க மாட்டான், அங்கே ஒரு சண்டை. ஆனால் பயணம் நடக்குதில்லை, திரும்பி கீழ்ப்படியில் அப்படியே யூ டர்ன் போடுறாரு. திரும்பி பார்த்தா போன இடத்துக்கு திரும்பி வராங்க. என்ன மோசே, ஏன் திரும்பி எங்களை கூட்டிகிட்டு வந்த? ஆவியானவர் நடத்துகிறார், மேக ஸ்தம்பம் நடத்துது. ஏன் நான் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வறுமையாக வந்துட்டேன்? ஏன் நான் பிளஸ்ஸிங்காகவே இல்லை? ஏன் என் குடும்பம் எப்படி இருக்குது? ஏன் யூ டர்ன் எடுத்த? நேராக போயிருக்கலாம்ல. உனக்கு திசை காட்ட சபை இருக்குல்ல, உனக்கு வழிகாட்ட ஊழியன் இருக்கான்ல, உனக்கு எடுத்து சொல்ல அவருடைய வார்த்தை இருக்குல்ல. இந்த வார்த்தை உயிர் உள்ள வார்த்தை தானே, சத்தியம் உள்ள வார்த்தை தானே. யூ டர்ன் எடுத்துக்கிட்டாங்க. எங்களை கொண்டு வரும்படி, இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது. எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது யாரு? தேவனாகிய கர்த்தர். ஒரு தலைவனை கூட அனுப்புறாரு, ஒரு கேப்டனை கூட அனுப்புறாரு ஒழிய மோசே சொல்ல, உங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் என்னை அனுப்பினார், மற்றதெல்லாம் கர்த்தர் தான். அடுத்த வசனம் ஒருத்தர், ஆறாம் வசனம். அவ்வளோதான், முடியல இவங்களுக்கு. இது மேலே மக்கள் பண்ணுகிற செட்டை, அவர்கள் கொடுக்கிற உபத்திரம், அவர்கள் பேசுகிற பேச்சு, அவர்கள் படுகிற கோபம் தாங்க முடியல. என்ன பண்ணுறது? என்ன பண்ணாலும் குறை சொல்லிட்டு இருக்காங்களே. மோசேயும் யாரோன்னு சபையாரை விட்டு ஆசாரிப்பு கூடார வாசலில் போய், உனக்கு ஆபத்து, கஷ்டம், போராட்டம், துன்பம், துயரம் என்றால் நீ போய் வந்து சேருகிற ஒரு இடம் ஆலயமாகத்தான் இருக்கணும், அவருடைய இடமாக தான் இருக்கணும். அப்போ தான் அவர் வார்த்தை புறப்படும், அப்போ தான் உனக்காக பேசுவார், உன்னை தேர்ச்சி அனுப்புவார், ஆட்சி அனுப்புவார், விசுவாசமாக அனுப்புவார், சொல்லி கொடுத்து அனுப்புவார். கர்த்தர் முகங்குப்புற விழுந்தார்கள், கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. அல்லேலூயா. இங்கே வருந்து விழும்பொழுதுதான் தேவன் வெளிப்படுவார், முகமுகமாய் பேசுவார், ஆவியினாலே உள்ளத்திலே கர்த்தர் ஏவுவார். ஆகவேதான் சபையை நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியமாக நம்ம வைக்கணும். அடுத்த வசனம் ஒருத்தர், இப்போ சொல்கிறாரு. ஃபஸ்ட் டைம் என்ன சொன்னார்? கோலை எடுத்துக்கொண்டு எங்கே நிற்பேன்? ஓரேபில் கண்மலையில் நிற்பேன், சபையாரை கூட்டிகிட்டு போ. மீண்டும் நல்லா கவனிங்க, தேவன் சொல்லுவது சரியாக இருக்கும், மனுஷன் அதை கேட்கறது தான் ராங்காக இருக்கும். தேவன் எப்பொழுதும் ராங்காக சொல்ல மாட்டார், மனுஷன் சரியாக கேட்க மாட்டான். தேவன் எல்லாம் சரியாக சொல்லுவார், நம்ம காதில் விடுறது தான் ராங்காக இருக்கும். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரை செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள். ஆரோன் வரட்டும், சபையாரெலாம் வரட்டும். சபையார்னா யார்? மூப்பர்கள், முக்கியமான நபர்களை கூட்டுட்டு வாங்க. இவங்களே கொஞ்சம் அவங்களெலாம் பிரதிஷ்டை பண்ணி தகுதிப்படுத்தி வச்சுருக்காங்க வனாந்தரத்தில். அங்கே ஒரு சபை நடக்குது, ஆசாரிப்பு கூடாரத்தில் ஜனங்க வராங்க, ஆராதிக்கிறாங்க. கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்கும் கொடுக்க கொடுப்பா என்றார். பயங்கர டென்ஷன் மோசேக்கு. மக்கள் பண்ணின கஷ்டம், இப்படியும் போக விடலை, அப்படியும் போக விடலை. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த மனுஷனை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க.
சரியா அந்த மனுஷனுக்கு சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரே கன்ஃபியூஸ். எப்படா போய் கானானில் சேருவோம், இவங்களை எப்போ போய் கானானில் விட்டு நிம்மதியாக நாம் இருப்போம் அப்படின்னு யோசிக்கிறார். எங்கே கானானுக்கு போக விட்டாங்க. அடுத்த வசனம் சேர்ந்து வாசிக்க போகிறோம், எடுத்து வச்சுக்கோங்க. 9. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து ஆசாரிப்பு கூடார வாசலில் இருந்த கோலை மனுஷன் கையில் எடுத்துக்கிட்டாரு. 10ஆம் வசனம். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரை செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரர்களே, கோபப்பட்டார். கோவம் வந்துச்சு. ரொம்ப சாந்தமான அமைதியான ஒரு மனுஷன். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், உத்தம உள்ளவன், சாந்தமான ஒரு மனுஷனை கோவப்படுத்திட்டாங்க. நல்ல மனுஷனை கூட உலகம் கொலகாரன் ஆக்கிடும். நல்ல மனுஷனை கூட ஏதாச்சும் கோவப்படுற அளவுக்கு மாற்றிடுவாங்க. அவர்கள் சுயநலத்திற்காக, அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்காக என்னை படுத்துவாங்க பாருங்க. அவ்வளோ கஷ்டம். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். சபைக்கே வரல அந்த பொண்ணு, திடீர்னு வந்து என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைன்றாங்க. என்ன பண்ணட்டும், எப்படி பண்ண முடியும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீ பண்ணிவிடு, நான் உன் சர்ச்சுக்கு வரேன்ல, நானும் என் மனைவியும் உன் சர்ச்சுக்கு வரேன். அவர் சொல்கிறார், நானும் என் மனைவியும் சர்ச்சுக்கு வரேன்ல. என் பொண்ணு இது வந்து ஒரு 12 வருஷம் இருக்கும். நான் சொன்னேன், அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க, தவறுங்க, எல்லாம் முறையாக இருக்கிறது. முறைகிறெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் சொல்கிறத நீ ஏற்பாடு பண்ண. சரிங்க, இதெல்லாம் கூட பரவாயில்ல. இன்னொன்று கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அவர் சொன்னதை பொதுவெளி, ஆனால் அதை கட் பண்ணி பேசுகிறேன். 2வது ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் டேட் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். எப்படி நடக்கும்? மாலையில் தானே, மாலையில் யாருன்னா விட்டுவா, எனக்கு மாலையில் யாருன்னா விட்டுவா, நீ வந்து கல்யாணத்தை நடத்து வை. முடிவு பண்ணிட்டேன். இவங்க ஏதோ ஒரு முடிவு பண்ணி தான் வந்திருக்காங்க மெயின்லன்னு சொல்லிட்டு, பிரதர், நான் உங்களை மாதிரி 10 மடங்கு கோவப்படக்கூடிய ஆள், உங்களை போல 10 மடங்கு பேசக்கூடிய ஆள். இப்பொழுது நீ என் சகோதரன், நீங்கள் ஏதோ ஒரு திட்டத்தோடு வந்து பேசுகிறீங்க. 12-13 வருஷம் இருக்கும். இது என்னால் பண்ண முடியாது, நான் வேறு ஒரு ஆளை வச்சும் பண்ண முடியாது. வேறு ஒரு ஆளை வச்சு பண்ணிட்டோமான்னு, அதெல்லாம் முடியாதுன்றாங்க. அதுவும் முடியாது. ஞாயிற்றுக்கிழமை முடியாது. உங்கள் மகளுக்கு திருமணம் பண்ண எனக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்ததே இல்லை ஒரு நாள் கூட ஆலயத்துக்கு. ஞானஸ்நானம் இது மேல் தான் எடுப்பாங்களாம். போட்டு பிசைவாங்க பாருங்க ஊழியரை. தயவு கூர்ந்து கொஞ்சம் அவங்கள பற்றி யோசிங்கள். உங்களுக்கு ஒரு காரியம் வந்த உடனே துடிச்சு இதெல்லாம் பண்ணணும்னு யோசிக்கிறேன்ல, அந்த மனுஷனை போட்டு டிஸ்டர்ப் பண்ணி கஷ்டப்படுத்தி. மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி, அடுத்த வசனம் சொல்லி அடுத்த வசனத்துக்கு வந்துடணும். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருக ஜீவன்களும் குடிச்சு. அடித்தார் 2 முறை. எல்லாரும் அள்ளி அள்ளி பருகுறாங்க. நல்ல தண்ணி வருது, ஜீவ தண்ணீர், இயேசு கிறிஸ்து. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். மிருக ஜீவன் எல்லாம் குடிக்குது. இங்கே தான் ஒரு வேதனையான ஒரு விஷயம் நடக்க போகுது. அடுத்த வசனம், பின்பு கர்த்தர் நோக்கி இஸ்ரவேல், நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்த பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? அடினார். இப்போ என்ன சொன்னாரு? பேசினார். இவர் என்ன பண்ணாரு? முதல்ல சொன்னார் பார் கர்த்தர், அதே மெயினில் வச்சுக்கின்னு 2 முறை அடிச்சிட்டாரு. யார் அடித்ததற்கு சமானம் அது? கிறிஸ்து ஒரு முறை தான் சிலுவையிலே அறையப்பட வேண்டும், மறுமுறை அறையப்படக்கூடாது. ஒரு 2 முறை கிறிஸ்துவ அடிச்சிட்டாரு. உடனே எல்லாம் தண்ணி கிண்ணி குடிச்ச பிறகு கர்த்தர் மோசே ஆரோனையும் கூப்பிட்டு, எல்லாருக்கும் முன்பாக நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணுவீங்க, என் வார்த்தையை கேட்பீங்க அப்படின்னு நினச்சேன்.
நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியால் இந்த சந்ததியாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை. ஏறக்குறைய எல்லாரும் இங்கே நிறைய பேர் சாக போகிறாங்க, அடுத்த சந்ததி தான் போக போகுது. பட்டு நீங்களும் அதற்குள்ளே போக போவது இல்லை. பழைய ஆட்களுடன் சேர்ந்து மோசேயும் கானானுக்கு வெளியவே மரித்து விட்டார். இதே புஸ்தகம் 23 24 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதனையான ஒரு விஷயம் இருக்கும். ஏன் இவ்வளோ டிலே ஆகுது? இதே புஸ்தகம் 23 வசனம் 24 வசனம். ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, என்ன பாருங்க, 2 பேரையும் கூப்பிடுறாரு. மோசே, ஆரோன் வாங்க. இப்போ கொஞ்சம் ஆரோனுக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. அவன் கடைசி ஸ்டேஜ் வந்துடுச்சு. சரி, எல்லாம் வாழ்நாளில் எல்லாம் முடிக்கிறப்ப தான் ஞானம் வரும். வயசெல்லாம் போய் பலன்லாம் போய் சொந்தக்காரங்களாம் கைவிட்டு பணம் எல்லாம் போயிட்டு நேசிக்க யாரும் இல்லாத அப்போ தான் கர்த்தரை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிப்பாங்க. வாலிப வயசில் எவ்வளோ சொல்லியிருப்பார். சுற்றின்னு கிடப்பாங்க இப்போ பசங்கள்லாம், பையனுங்கள்லாம், பொண்ணுங்கள்லாம். நேரம் இருந்து கூட வர மாட்டாங்க ஆலயத்துக்கு. இதெல்லாம் முடிஞ்சு யாருமே கண்டுக்காமல் ஆள் இல்லாதப்போ நான் பீபிளாக்கில் ஊழியம் செய்கிறப்போ ஒரு அம்மாவை வாரம் பார்த்து கேட்பேன், சர்ச்சுக்கு வாங்கலாமா? எனக்கு என்ன குறை? 2-3 பையன், 2 பொண்ணு, வீட்டுக்காரு, நல்லா சம்பாதிக்கிறார். அதெல்லாம் ஓகேம்மா, இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரம் இல்லை, நம்ம கர்த்தரை தேர்ன பார்த்துக்கலாம். கடைசியாக பையன் திருமணமாகி பையன் ஒரு மூலையில் போனால், இன்னொரு பையன் ஒரு மூலையில் போனால், இன்னொரு பையன் மூலையில் போனால், ஒரு பொண்ணு செத்து போச்சு, ஒரு பொண்ணு கல்யாணம் கட்டினு எங்கேயோ போயிடுச்சு, வீட்டுக்கார் செத்துட்டார். அம்போ நின்று ஒரு நாள் அழுகுறாங்க, எங்கப்பா உங்கள் ஆலயன்னு கேட்குறாங்க. மனித குணம் அதான். வாலிபம் இருக்கும் பொழுது அவரை தேடணும், ஜெபம் பண்ணணும், விசுவாசி, அதெல்லாம் இல்லை. எல்லாம் இப்போல்லாம் என்ஜாய் பண்ணுங்க லைஃப்பை. எல்லாம் முடிஞ்ச பிறகு ஓடி வர்றது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே கர்த்தரை உணர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். தேவனை ருசி பார்த்தவங்க இருக்காங்க. அவர் செய்த நன்மையை மறக்காமல் வரக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சபையாக கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். கூப்பிட்டு என்ன சொல்றார் பாருங்க, 24. ஆரோன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பது இல்லை. ஆரோன் ஃபஸ்ட்டு மறிக்கிறார். நான் சொன்ன பேர் வசனத்தை போடுங்க, அடுத்த வசனம் கொண்டு வாங்க. நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய எலியாசரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில் ஏற பண்ணி ஆரோன் உடுத்தி இருக்கிற வஸ்திரங்களை கடைச்சி அவைகளை அவன் குமாரனாக எலியாசருக்கு உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சின்ன கோபம் பெரிய இழப்பு, மனக்கசப்பு, கோபம் சாபமாய் மாறும். பேசினால் கோபம் மாறும். வெறும் கோபம் பிரிவினையை கொண்டு வரும். மோசே கொஞ்சம் நிதானத்தை இழந்தார், பெரிய இழப்பு. பொறுமை அருமை, கோபம் சுமை. பொறுமை எப்பவுமே அருமையாக இருக்கும். நீங்கள் பொறுத்து போங்க. பொறுமையை கற்றுக்கொண்டீங்கன்னா பொறுத்து போங்களேன், செம்மையாக இருக்கும். தேவன் சொன்ன வார்த்தை பாருங்க, 2 பேருமே கானானுக்கு போல. அவர் அங்க மரிச்சாரு, ஒரு நேபோ மலையில் மரிச்சாரு. மோசே ரொம்ப டென்ஷனாக இருக்கார்ல, ஆரோன் சொல்லியிருக்கலாம், மோசே கொஞ்சம் கோப்படாத இரு, கொஞ்சம் கோப்படாத, நான் நீ அடிக்கிற மாதிரி கோலை வாங்குற, பிடிச்சிருக்கலாம். ஆரோனும் சொல்லலை. கலகக்காரர்களே இப்படி பண்றீங்களேன்னு சொல்லிட்டு இவர் கோபத்தில் அடித்து விட்டார். அதிக கோபத்திலே உறவுகள் பிரியும். அதிக கோபத்திலே உரிமைகள் இழக்கும். அதிக கோபத்திலே
கானானை இழந்தார்கள். சபை மக்களுக்கு இந்த மாலையில் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ஒருவேளை இன்னைக்கு பேசின வார்த்தை கூட ஏதாச்சும் 1-2 உங்களை உள்ளத்தில் தச்சிருக்கலாம். நீங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். என்ன கர்த்தர் எனக்காக பேசியிருக்கிறார். அது தான் உண்மையான மனம் திரும்புதல். அதுதான் உண்மையான ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் கோபத்தை கையாளாமல் சாந்தத்தை கையாண்டு ஜபத்தை கையிலே உறுதியாக பிடித்து கொண்டு விசுவாசத்திலே வளர்ந்து ஆலயத்தை நேசித்து வரக்கூடிய வார்த்தை எனக்காக ஏற்றுக்கொண்டு தேவன் நமக்கு வைத்திருக்கும் பரலோகத்திற்கு செல்வதற்கு சபை ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நல்லவர். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.